வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பணி பகிஷ்கரிப்பு காரணமாக வைத்திய மற்றும் ரயில் சேவைகள் பாதிப்பு. மாகாணத்தில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக இந்திய ஆசிரியர்களை வரவழைக்கும் நடவடிக்கைக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கண்டனம். கல்குடா மதுபான உற்பத்தி சாலை ஊடாக வழங்கும் தொழில் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என கிழக்கு மாகாண முதலமைச்சர் தெரிவிப்பு. வித்யாவின் கொலை வழக்கு தொடர்பில் ஜூரி சபை அல்லாத 3 அடங்கிய விசேட நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணை செய்வதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது. டெல்லியில் ஓடும் பஸ்ஸில் கூட்டு வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட மாணவியின் வழக்கில் குற்றவாளிகளுக்கான மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வைத்தியர்கள் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சிலவற்றினால் ஆரம்பிக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவித்தார். රජයේ වෛද්‍ය නිලධාරී සංගමේ සභාපතිතුමාගෙන් ඊයේ හවස ඇහුවා. நாளைய தினம் பணி பகிஷ்கரிப்பினை மேற்கொள்ள என்ன காரணம் என நேற்றைய தினம் மாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரிடம் கேட்டேன். அதனை எழுதி அனுப்புமாறு கூறினேன். சைட்டம் தனியார் வைத்திய நிறுவனத்தினை மக்கள் மயப்படுத்தல் அல்லது அரசு உடைமையாக்குவதே முதலாவது கோரிக்கையாகும். கடந்த காலப்பகுதியில் அரசாங்கம் என்ற வகையில் அவசியமான தீர்மானங்கள் பலவற்றை எடுத்து சைட்டம் நிறுவனத்தில் பல மாற்றங்களை செய்தோம். சைட்டம் நிறுவனத்தின் வைத்தியசாலையை அரசுடைமையாக்க நாங்கள் தீர்மானித்திருந்தோம். தனி நபரிடமிருந்த சைட்டம் நிறுவனத்தினை கூட்டு வணிக நிறுவனமாக பங்கு சந்தையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவினை பிறப்பித்தோம். அரசாங்கத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட நிர்வாக சபையின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தினை எடுத்தோம். இன்னும் அவற்றை செய்ய வேண்டும். மீதமாக இருப்பது என்ன என நான் கேட்கிறேன். வைத்திய பீடங்களின் அரசியல் தூண்டுதல் காரணமாக பிள்ளைகள் இன்று வகுப்புக்கு செல்லவில்லை. வகுப்புகளுக்கு செல்லாது விட்டால் செலவழியும் காலம் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பாதிப்பாக அமையும். அரசியல்வாதிகளின் கைப்பொம்மையாகாது. தமது அறிவு மற்றும் புத்தி கூர்மையை பயன்படுத்தி நாட்டிற்கு சேவையாற்றுங்கள். உண்மையில் நான் கவலை அடைகிறேன். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் பாதேனிய நான் அறிந்த வகையில் சிறந்த பௌத்தர். அனைத்து மக்களுக்கும் முக்கியமான சந்தர்ப்பத்தில் இவ்வாறான பணி பகிஷ்கரிப்பு மூலமாக மற்றும் முறையற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டமை எமது பௌத்த விதிமுறைகளுக்கு எவ்விதத்தில் பொருந்துகின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். சைட்டம் நிறுவனத்துடன் எவ்வித தொடரும் மற்ற சில பிரச்சினைகள் இன்றைய பணி பகிஷ்கரிப்பின் கோரிக்கைகளாக முன்வைத்துள்ளனர். வெளிநாடுகளுடன் செய்து கொண்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பில் கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்குமாறு கோருகின்றனர். இதற்கு பணி பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டியதில்லை. எந்த ஒரு நாட்டுடனும் இந்த அரசாங்கம் இதுவரை எவ்வித ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்திடவில்லை. எந்த ஒரு லாபமற்ற ஒப்பந்தங்களிலும் வெளிநாடுகளுடன் கைச்சாத்திட நாம் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன். අස්සං කරන්න සම්මුතිය ඇති කරන්න මම ඉඩ තියන්නේ නැහැ කියන එක. அனுராதபுரம் மாகாண சபை கட்டட தொகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட புத்தர் சிலையை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி 100 தேரர்களுக்கு தானம் வழங்கினார். கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பிற்கு சில ரயில்வே தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்தமை காரணமாக பயணிகள் இன்று பிற்பகல் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். தொழிற்சங்க பணி பகிஷ்கரிப்புக்கு ரயில் சாரதிகள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்திருந்த போதிலும் அவற்றின் ஒரு பிரிவினர் தொழிற்சங்க செயற்பாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலைப்பாட்டிலிருந்து விலகி இன்று சேவைக்கு சமூகம் அளித்திருந்தனர். எவ்வாறாயினும் இன்று காலை முதல் பிற்பகல் வரை ரயில் சேவையை உரிய நேரத்துக்கு முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. மருதானை மற்றும் கோட்டை ரயில் நிலையங்களில் இன்று பிற்பகல் காணப்பட்ட நிலையே இது. இவ்வாறான நிலையில் இரவு தபால் ரயில் சேவையை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தனியார் வைத்திய கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை முன்வைத்து 30 தொழிற்சங்கங்கள் இன்று ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதாக தெரிவித்தன. பணி பகிஷ்கரிப்பு காரணமாக வைத்திய மற்றும் ரயில் சேவைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ள அதேவேளை ஏனைய பல சேவைகள் இடம்பெற்றன. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட 6 வைத்திய தொழிற்சங்கங்கள், தாதி, ஆம்புலன்ஸ் சாரதி மற்றும் 18 நிறைவுகான் வைத்திய சேவைகள் தொழிற்சங்கங்கள் சுகாதாரத்துறை பணி பகிஷ்கரிப்புக்கு ஆதரவு தெரிவித்தன. இதேவேளை கல்வி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகள் பலவற்றின் தொழிற்சங்கங்களும் இந்த பணி பகிஷ்கரிப்புடன் இணைந்து கொண்டன. பெட்ரோலிய, மின்சார மற்றும் தபால் துறை உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சிலவும் இதற்கு ஆதரவு தெரிவித்தன. பணி பகிஷ்கரிப்பு காரணமாக தேசிய வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு வைத்தியர்கள் சேவைக்கு சமூகம் அளிக்காமையினால் நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். எவ்வாறாயினும் வைத்தியசாலையின் ஏனைய பிரிவுகள் வழமை போன்று இயங்கியதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இன்று முற்பகலில் இருந்து களுபோவில போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு இயங்கவில்லை.
மேல் மாகாணத்தின் பாடசாலைகள் சிலவற்றுக்கு நாம் இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தோம். எவ்வாறாயினும் பாடசாலை நடவடிக்கைகள் வழமை போன்று இயங்கியமையை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பணிப்பகிஷ்கரிப்பு காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுகள் இயங்கவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதனால் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சைகளுக்காக வருகை தந்த நோயாளர்கள் அசௌகரியத்துக்குள்ளாகியதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அநேக பகுதிகளில் பாடசாலைகள் வழமை போன்று இயங்கியதாக பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். சரியான கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். இங்கே மருந்தெடுக்கிறதுக்கு இங்கே மருந்தெடுக்கிறது கொஞ்சம் இயலாமல் இருக்குது. எங்களை போல கன பேர் வந்து திரும்பி போயினோம். வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட குடிசைட்லேருந்து திருத்தி போட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டாக்டரும் இல்லை. கணக்கெடுக்கிறாங்களே எங்களை. டெப்லெட் எடுக்க வந்த உடனே சொல்கிறாங்க வந்து நாங்கள் ஸ்டேக் பண்ணியிருக்கோம், வந்துட்டு அவங்களுக்கு மருந்து ஒன்றும் தெரியலாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுனா பொதுமக்கள் வந்துட்டு இதால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. மாதம் வந்து போன மாதமும் கிளினிக் இல்லை, இந்த மாதமும் இல்லை. திங்கக்கிழமை வாங்கங்கிறாங்க. எங்களுக்கு தான் பெரிய சிரமமாக இருக்குது. எங்களோட ஆட்கள்லாம் நிறைய இந்த பாருங்க ஒன்றும் செய்யலாமே இருக்குது. அங்கே உள்ளுக்கு பொந்திக்கிட்டு அவங்கள பாட்டு அங்கே சொல்லி போட்டாங்க. நாங்கள் பாருங்க அந்த வெயிலில் கடந்து என்ன பாட்டு போடுறோம். மக்கள் அங்கே ஓடுறோம், இங்கே வாங்க அங்கே வாங்க. இதேவேளை பணி பகிஷ்கரிப்புக்கு ஆதரவு தெரிவித்து தொழிற்சங்கங்கள் பல இன்று ஆர்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தன. தொழிற்சங்கங்கள் பலவற்றின் ஊடக சந்திப்புகள் கொழும்பில் இன்று இடம்பெற்றன. தொடர் பணி பகிஷ்கரிப்புக்கு செல்வது தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு 9ஆம் தேதி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் விசேட மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. எதிர்காலத்தில் மக்கள் எதிர்நோக்கும் இடையூறுகள் தொடர்பில் அனைத்து பொறுப்பினையும் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும். யாழ்ப்பாணம் பொங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை வழக்கு தொடர்பில் ஜூரி சபை அல்லாத மூவரடங்கிய விசேட நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணை செய்வதற்கு சட்டமா அதிபர் பிரதமர் நீதியரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 9 சந்தேக நபர்களுக்கு எதிராக 41 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் ஜயந்த ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். கடத்தல், பாலியல் வன்கொடுமை, கொலை, சட்டவிரோதமாக ஒன்று கூடல் ஆகிய குற்றச்சாட்டுகளும் பிரதிவாதிகள் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இதேவேளை எதிர்வரும் 7 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளது. சந்தேக நபர்களின் பிணை நீடிப்பு தொடர்பான வழக்கு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது 4, 7 மற்றும் 9ஆம் இலக்க சந்தேக நபர்கள் பிணை கோரியிருந்தனர். எனினும் சம்பவம் தொடர்பில் விசாரணை நிறைவு செய்யப்படும் நிலையில் உள்ளதாகவும் குற்றப்பத்திரிகையை எதிர்வரும் 7 நாட்களில் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்து சட்டமா அதிபர் திணைக்களத்தினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். அதற்கமைய விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதி எதிர்வரும் 22ஆம் தேதி வரை சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். ஊவா மாகாணத்தில் நிலவும் காப்போத உயர்தர விஞ்ஞான மற்றும் கணித பிரிவுகளுக்கான ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக இந்திய ஆசிரியர்களை வரவழைக்கும் நடவடிக்கையை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. இதேவேளை ஊவா மாகாணத்தில் உயர்தர விஞ்ஞான மற்றும் கணித பிரிவு மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு தாம் தயாராக உள்ளதாக அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர்.
ஊவா மாகாணத்தில் உயர்தர விஞ்ஞான மற்றும் கணித பிரிவுகளுக்கான ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக இந்திய ஆசிரியர்களை வரவழைக்க உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் நேற்று தெரிவித்தார். இதேவேளை வேலைவாய்ப்பு கோரி வடக்கு கிழக்கில் தொடர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டுள்ள வெளியேற்ற பட்டதாரிகளில் விஞ்ஞான கணித பட்டதாரிகள் அடங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடகிழக்கில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிஎஸ்சி கிராஜுவேட் மாதிரி இருக்கிறோம். ஊவா மாகாணத்துக்கு வந்து எங்களால் படிப்பிக்க இயலும், உங்களால் எங்களுக்குரிய அப்பாயின்மெண்ட் தர இயலுமா என்கிறதா எங்களுடைய கேள்வி. இன்றைக்கு 68 நாள் வீதியில் இருந்தும் எங்களுக்கான ஒரு நியமனத்தை வழங்குவதற்கு வக்கத்த இந்த அரசாங்கம் இந்தியாவில் இருந்து ஆசிரியர்களை கொண்டு வந்து பாடம் கற்பிப்பதற்கு முடியும் என்றிருந்தால் எங்களை கூப்பிடுங்கள், ஊவா மாகாணத்துக்கு வந்து நாங்கள் படிப்பித்து காட்டுகிறோம். எங்களுடைய கல்வி தரத்தை நீங்கள் வேணுமென்றால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எதற்கு இந்தியாவுள்ள இருந்து குத்தகையின் அடிப்படையில் ஒரு கல்விக்கு வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்களை கொண்டு வரணும்? இங்கே வடகிழக்கில் நிறைய அதிக அறிவுபூர்வமான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், பட்டதாரி இருக்கின்றனர். இந்த பட்டதாரிகளுக்குள்ளும் கணித விஞ்ஞான பாடங்களை நன்றாக கற்பிக்கக்கூடிய திறன் வாய்ந்த பட்டதாரிகள் காணப்படுகின்றார்கள். எனவே அவர்களை கொண்டு வந்து இடப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து அவர்களுடைய அந்த கல்வியானது சிறப்பு அமைவதற்கு இந்த அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். இந்த விடயம் தொடர்பில் மலேக பட்டதாரிகள் ஒன்றியத்தின் நிலைப்பாடு இவ்வாறு அமைகின்றது. இந்தியாவிலிருந்து வருகின்ற கணித விஞ்ஞான பட்டதாரிகள் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற உயர்தர கல்வி திட்டத்துக்கு அமைய கற்பிப்பார்களா? அவருடைய கற்பித்தல் முறை எவ்வாறு இருக்கும்? அவர்களுக்கு எத்தனை வருடங்கள் இங்கு பயிற்சி அளிக்கப் போகின்றார்கள்? ஏற்கனவே ஒரு தொகுதி பட்டதாரிகள் இலங்கைக்கு வந்து கற்பித்து சென்றிருக்கின்றார்கள். குறிப்பாக மலைய பகுதியிலே அவர்கள் கற்பித்த காலகட்டத்தில் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற மாணவர்கள் எத்தனை பேர்? அவருடைய கற்பித்தல் முறை வெற்றி அளித்ததா என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஊவா மாகாணத்தில் பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியில் மாத்திரமே விஞ்ஞான கணித பிரிவு இயங்குவதுடன் அங்கும் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. இந்த நிலையில் வேறு மாகாணங்களுக்கு சென்று உயர்தர கணித விஞ்ஞான பிரிவுகளில் கல்வியை தொடர முடியாமல் ஊவா மாகாண மாணவர்கள் பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர். இதேவேளை ஊவா மாகாணத்தின் பதுளை சரஸ்வதி தேசிய பாடசாலையில் விஞ்ஞான பிரிவை ஆரம்பித்துள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் நேற்று தெரிவித்தார். இது தொடர்பில் பதுளை சரஸ்வதி தேசிய பாடசாலையின் அதிபரிடம் நாம் இன்று வினவினோம். எங்களுடைய பட்டதாரி ஆசிரியர் 2 பேர் இலங்கை கல்வி நிர்வாக சேவையிலும் இலங்கை அதிபர் சேவையிலும் தோற்றி சித்தியடைந்ததனால அவர்கள் மாகாண பாடசாலைகளுக்கு விடுவிக்கப்பட்டிருப்பதனால் எங்களுடைய கல்லூரியில் ஆசிரியர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்படாமல் அவர்கள் மீண்டும் பாடசாலைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாடங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிரந்தரமாக எங்களுடைய பாடசாலைக்கு தேவையான பட்டதாரிகள் நியமிக்கப்பட வேண்டும். இந்திய பட்டதாரிகள் வரும் பட்சத்தில் அவர்களை நாங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். உள்நாட்டில் பட்டதாரி ஆசிரியர்கள் எங்களுக்கு கிடைப்பார்களா இருந்தால் அது இன்னும் சிறப்பானதாக அமையும். வர்த்தமானி அறிவித்தலூடாக வளமையாக உவா மாகாணத்தில் மட்டும் ஆசிரியர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தது. கணித விஞ்ஞான பிரிவுக்கான ஆசிரியர் கோரப்பட்டிருந்தது. இம்முறை வெளி மாவட்டங்களில் உள்ள ஆசிரியர்களும் இதற்கான விண்ணப்பங்களை கோருவதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று 23 ஆசிரியர்கள் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை அழைத்து வரும் பட்சத்தில் அவர்களுக்கு மேலதிக பயிற்சி அளிக்க வேண்டும் என ஊவா கல்வி அபிவிருத்தி சங்கம் வலியுறுத்துகின்றது. கல்வி பொதுதராதர சாதாரண தரத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுத்தரும் ஆசிரியர்கள் நம்மிடம் காணப்படுகின்றார்கள். இவ்வாசிரியர்களுக்கு சரியான ஒரு வெளிவாரி பட்டதாரியாக செல்வதற்கான ஒரு பயிற்சியை வழங்கி அவர்களை இத்துறையில் ஈடுபடுத்துவார்களானால் இது இதை விட ஒரு பிரயோசனமான ஒரு முன்னேற்றகரமான விடயமாக அமையும் என்பது எமது கருத்து. அதேபோல் எம்மிடம் இன்று பிரத்யேக வகுப்புகள் நடத்தும் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட ஒரு பயிற்சியையோ அல்லது அவர்களுக்கு தேவையான அந்த தகுதியை பார்த்து அவர்களை உள்வாங்குவதன் மூலமாகவும் எமது இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். ஊவா மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்திடம் நாம் வினவினோம். கல்வி அமைச்சு இவ்வளவு நாளும் இந்த பிரச்சனைக்கு என்ன செஞ்சதுதான் நாங்க கேட்கிறோம். உயர்தர கல்வி சம்பந்தமாக படிக்கக்குள்ள மாகாணத்தை மாத்தி படிக்க இயலாது. அப்படி மாகாணத்தை மாத்தி படிச்சா எப்படி என்ன பிரச்சனை வரும் நாங்க போன நேரம் A-level எக்ஸாம்ல நாங்க கண்டோம். கிழக்கு மாகாணத்துல வட மாகாணத்துல பட்டதாரிகள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. அவங்களுக்கு கொடுக்கலாம், ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் கொடுக்கலாம். அவங்களுக்கு இவ்வளவு காலம் நீங்க
மலையகத்தில் வேலை செய்யுங்கள். எங்களுக்கு மலையகத்தில் கூட இருக்கிறாங்க பட்டதாரி ஆசிரியர்கள், பயிற்சி கலாசாலைகள் இருக்குது. அடுத்தது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இருக்குது. இப்ப இதுகளில் கூட ட்ரைனிங் இதுகளில் கூட ஆசைகள் எடுத்து விஞ்ஞானம் கணிதத்துக்கு ஆசைகளை போடலாம். காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆக்ட்ல கூட இருக்குது. 1987 ஆண்டுல தான் இந்த ஆக்ட் வந்துச்சு. அதுல கூட இருக்குது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல டிகிரி கூட வழங்கலாம். அப்படி வாய்ப்புகள் கல்வி அமைச்சு இருக்கக்குள்ள கல்வி அமைச்சு இப்படி இந்தியாவிலிருந்து ஆசிரியர்கள் கொண்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எதிர்கால சமூகத்தின் நலன் குறித்து சிந்தித்து ஊவா மாகாண கல்வித்துறைக்கு புத்தாக்கம் அளிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். அதேவேளை இலங்கை அடையாளத்தை பரிமாறும் தகமை உள்ள குடிமக்கள் ஊடாக கோள சமூகத்தில் சிறப்புறல் எனும் கல்வி அமைச்சின் நோக்க கூற்றம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது கட்டாயமாகும். இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை www.facebook.com/newsfirst.lk.tamil எனும் நமது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவு செய்ய முடியும். கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மொழியில் 3203 வெற்றிடங்களையும் சிங்கள மொழியில் 1581 வெற்றிடங்களையும் நிரப்புவதற்கான அனுமதி கிடைத்துள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த காலங்களில் பட்டதாரிகள் இணைப்பு குறித்து கிழக்கு மாகாண முதலமைச்சர் மற்றும் கல்வி ராஜாங்க அமைச்சர் ஆகியோர் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர். தேசிய பாடசாலை முறைமைக்குள் அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர்கள் மத்தியிலே நுண்கலைத்துறையில் ஆசிரியர் வெற்றிடங்கள் இல்லை என்பதை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றேன். அதோடு அரசியல் அமைப்பில் 13ஆம் திருத்தத்தின்படி பட்டதாரி ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்கு மாகாண சபைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பட்டதாரிகளை கிழக்கு மாகாணத்தில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக இணைத்துக் கொள்வது சால சிறந்தது என சொல்லப்படுகின்றது. பட்டதாரிகள் விஷயத்தை அந்தந்த மாகாணத்திலே உள்வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய அதிகாரத்துக்குட்பட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். முதலமைச்சர் என்ற ரீதியிலே கிழக்கு மாகாணத்திலே உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரம் மாத்திரம்தான். அதுவும் நிரப்புவதற்கான அதிகாரம் அல்ல. வெற்றிடங்களை சொல்லி அரசாங்கத்திடம் சொல்லி இதை நிரப்புங்கள் என்று சொல்லி கேட்கின்ற ஒரு அமைச்சர் என்ற ரீதியில் அந்த அளவு அதிகாரம் கொண்ட அமைச்சாகத்தான் என்று இந்த அமைச்சு பாவிக்கப்பட்டு வருகின்றது. கான்ஸ்டிடியூஷனில் அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் அவ்வாறான ஒரு நிலை இன்னும் மத்திய அரசு அந்த அதிகார பகிர்வில் சரியான முறையிலே, நியாயமான முறையிலே, நேர்மையான முறையிலே நடந்து கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதுபோன்று எங்களுடைய மாகாணத்திலே இருக்கின்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்கான முழு நடவடிக்கைகளை நாங்கள் என்று எடுத்து வருகிறோம். வடகிழக்கிலே ஏறத்தாழ 1200க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை சமுத்தி உள்வாங்குவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற அந்த விடயத்தையும் எங்களுடைய அதிகாரத்துக்குட்பட்ட விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மற்ற அமைச்சர்களையும் கவர்மெண்டையும் நாங்கள் இன்ஃபுளுவன்ஸ் பண்ணி அழுத்தங்களை கொடுத்து அவர்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்து நாங்கள் இன்று அவை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்து நாங்கள் வெற்றி கண்டு வருகின்றோம். பாரபட்சமான ஒரு முறை இந்த நாட்டிலே தொடர்ந்து இருந்து கொண்டு வருகின்றோம். வடகிழக்கை எப்போதுமே போரக்கண்ணால் பார்க்கின்ற ஒரு நிலை தொடர்ந்து இருந்து கொண்டு வருகின்றது. அது படிப்படியாக மாற்றப்பட வேண்டும். அது உடனடியாக மாற்றப்பட வேண்டும். கிழக்கு மாகாண பட்டதாரிகள் விடயத்தில் 95% மேற்பட்ட பிரச்சினைகள் ஆதாரப்பூர்வமாக முடிவடைந்துள்ளதாக முதலமைச்சர் நேற்று குறிப்பிட்டிருந்தார். ஏறத்தாழ தமிழ் மீடியத்திலே 3203 வேகன்சிகளும் சிங்கள மீடியத்திலே 1581 வேகன்சிகளும் நாங்கள் நிரப்புவதற்கான நாங்கள் சப்பிருந்தோம். அந்த லெட்டருக்கு அமைய எங்களுக்கு அப்ரூவல் என்றுதான் கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் மாநாடு வருகிற சனிக்கிழமை காலை அதிமேதகி ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற இருக்கின்றது. அதில் முதலாவது விடயமாக இந்த விடயத்துக்கான நடவடிக்கை நான் எடுப்பேன். இந்த அப்ரூவலின் படி 95% மேற்பட்ட பிரச்சனைகள் இன்று ஆதாரபூர்வமாக முடிவடைய பெற்றிருக்கின்றது. எங்களுடைய மாகாண சபையினுடைய அதிகாரிகளை கூப்பிட இருக்கின்றோம். எந்த திகதியிலே விண்ணப்பங்கள் கோர முடியும், எவ்வாறு கோர முடியும் என்பதற்கான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். இந்த அப்ரூவலில் கூட அதை எனக்கு தெளிவாக நீங்கள் சுருக்காக செய்யும்படி என்ன அந்த அளவு நாங்கள் அழுத்தம் கொடுத்திருந்தோம். அதற்கு அதே போன்று எங்களுடைய பட்டதாரிகளுடைய அழுத்தம் கூட அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று கூறலாம். என்னுடைய பார்வையிலே இனி இருக்கின்றதெல்லாம் பிரச்சனை அல்ல, இனி நடைமுறை சம்பந்தப்பட்ட விடயங்கள்.
புனித ரமலான் மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் ஈச்சம்பழத்திற்கு நிதியமைச்சினால் இறக்குமதி வரி அறவிடப்பட்டுள்ளமை கவலை அளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். ஈச்சம்பழத்திற்கு இறக்குமதி வரி விதிக்கப்பட்டமை தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே பாராளுமன்றம் இது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம்களின் புனித ரமலான் மாதம் இம்மாத இறுதியில் ஆரம்பமாக உள்ளது. அதற்கமைய ஒரு மாத கால நோன்பு நோக்கும் இஸ்லாமியர்கள் பேரீச்சம்பழத்தை மாத்திரமே நோன்பு திறப்பதற்கு உட்கொள்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 1 கிலோ பேரீச்சம்பழத்திற்கு 60 ரூபாய் வீதம் நிதியமைச்சினால் இறக்குமதி வரி அறவிடப்பட்டுள்ளது. அதிகளவான இஸ்லாமிய நாடுகள் இலங்கை மற்றும் ஏனைய அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு பேரீச்சம்பழத்தை நன்கொடையாக வழங்குவதையும் தமது கடிதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு இஸ்லாமிய சமூகத்தினர் எப்பொழுதும் ஆதரவை தெரிவிப்பதாகவும் இந்த நிலை எதிர்காலத்திலும் தொடரும் என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜபக்சவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த அரசினை உருவாக்குவதற்கு இஸ்லாமிய சமூகத்தினரும் சிறந்த பங்களிப்பை வழங்கியதை பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் என்ற ரீதியிலும் நினைவுபடுத்துவதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் பேரீச்சம்பழத்திற்கு வரியை அறவிடுவது இஸ்லாமிய சமூகத்திடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் என தான் கருதுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் குறிப்பிட்டுள்ளார். எனவே இதுகுறித்து மீள்பரிசீலனை செய்து இறக்குமதி வரியை தளர்த்துவதற்கான நடவடிக்கை எடுத்தால் இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இலகுவாக அமையும் என பிரதமருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்குடா மதுபான உற்பத்தி தொழிற்சாலை குறித்து ஊடகவியலாளர்கள் கிழக்கு மாகாண முதலமைச்சரிடம் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பினர். ஆயிரம் ஆண்டுகால அதிசயம் என வர்ணிக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தின் வருடாந்த சித்திரை மகோற்சவத்தின் ரதோற்சவ பெருவிழா இன்று இனிதே நடைபெற்றது. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இன்று காலை நடைபெற்ற விசேட பூஜைகளைத் தொடர்ந்து சந்திரசேகர் சுவாமி வீதி வலம் வந்தார். ஏனைய உற்சவ மூர்த்திகள் பல்லக்கில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பிரகதீஸ்வரர் கோயிலின் சித்திரை பெருவிழா கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. 1000 ஆண்டுகளாக தஞ்சையில் தமிழரின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டு உயர்ந்து நிற்கின்றது தஞ்சை பெரிய கோயில். பிரகதீஸ்வரர் கோயில் என வடமொழியிலும் பெருவுடையார் ஆலயம் என தமிழிலும் அழைக்கப்படும் இந்த கோயில் கட்டப்படும் முன்பு இந்த இடத்தில் நைமி சாரணிய முனிவர்கள் வாழ்ந்து வந்ததாக புராண வரலாறு கூறுகின்றது. 2 அல்லது 3 தளங்களை மாத்திரமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் 15 தளங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜன் எழுப்பியது என்பது மாபெரும் சாதனையே. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 5 பேரையும் மீனவர்களின் படகுகளையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தின் போது இந்த விடயம் தொடர்பில் இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் எனவும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழக மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் மாநில அரசு மத்திய அரசிற்கு கடிதம் எழுதுவதை மாத்திரம் செய்வதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இரு நாட்டு அரசுகள் மற்றும் மீனவ பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள போதிலும் இந்திய மீனவர்களின் கைதுகளும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். படகுகளை விடுவிப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என இலங்கை
இலங்கை அரசின் சார்பில் உத்தரவாதம் அளித்த பின்பும் திடீரென வடமாகாண மீனவர்கள் அனுமதிக்க வேண்டும் என இலங்கை அரசாங்கம் கூறுவது வியப்பாக உள்ளதாகவும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தின் போது தமிழக மீனவர்களின் படகுகள் பிரச்சினைக்கு நல்லெண்ண அடிப்படையில் தீர்வு காண இந்திய அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். முல்லைத்தீவின் ஆனந்தபுரம் மற்றும் வள்ளிப்புனம் ஆகிய பகுதிகளில் முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் உத்தரவிற்கமைய மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுப் பணிகள் நிறுத்தப்பட்டன. விடுதலை புலிகள் அமைப்பினரால் தங்கம் மற்றும் பணம் என்பன பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆனந்தபுரம் மற்றும் வள்ளிப்புனம் ஆகிய பகுதிகளில் நேற்று முன்தினம் புதன்கிழமை அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் போலீசாரால் இந்த அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. 15 அடி வரை தோண்டப்பட்ட போதிலும் எந்த பொருட்களும் கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு நீதிமன்ற நீதவானின் உத்தரவிற்கு அமைய தோண்டுதல் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வள்ளிப்புனம் பகுதியில் விடுதலை புலிகளினால் தங்கம் மற்றும் பணம் புதைத்து வைக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகத்தின் பேரில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதவானின் கட்டளைக்கு அமைய தோண்டுதல் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ள காட்சிகளே இவை. பாடசாலைகள் ரக்பி லீக் தொடரில் கிண்ணத்துக்கான பிரிவில் மருதானை புனித ஜோசப் கல்லூரிக்கு எதிரான போட்டியில் கண்டி திருத்துவ கல்லூரி அணி வெற்றியீட்டியது. பாடசாலைகள் ரக்பி லீக் தொடரில் கிண்ணத்துக்கான பிரிவில் கண்டி திருத்துவ மற்றும் மருதானை புனித ஜோசப் கல்லூரி அணிகள் ஒரு போட்டியில் விளையாடின. எவலோக்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் பகுதியில் புனித ஜோசப் அணி 2 ட்ரைகள் 2 கோல்கள் ஒரு பெனால்டியுடன் 17 புள்ளிகளை பெற்றது. எனினும் புனித திருத்துவ அணியால் 3 ட்ரைகளுடன் 15 புள்ளிகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. என்றாலும் இரண்டாம் பகுதியில் திருத்துவ அணி வீரர்கள் அபாரமாக செயற்பட்டு மேலும் 15 புள்ளிகளை கைப்பற்றினர். இதன்போது அவர்கள் 2 ட்ரைகள் 1 கோல் மற்றும் ஒரு பெனால்டியை பூர்த்தி செய்தனர். புனித ஜோசப் அணியால் இரண்டாம் பகுதியில் 1 ட்ரை 1 பெனால்டியுடன் 8 புள்ளிகளை மாத்திரமே பெற முடிந்தது. அதற்கமே 30க்கு 25 எனும் புள்ளிகள் கணக்கில் திருத்துவ கல்லூரி அணி வெற்றியீட்டியது. பாடசாலைகள் ரக்பி லீக் தொடரான அந்த செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.